கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 100 ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது வேங்கோடு கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள வேங்கோடு ஏலா 100 ஏக்கருக்கு மேல் நெல் விவசாயம் செய்யும் பகுதியாகும். இங்கு ஒரு ஆண்டில் மழைநீரை மட்டும் பயன்படுத்தி 2 முறை நெல் சாகுபடி செய்து வந்தனர். இந்த விவசாய நிலத்தை நம்பி 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்களும் வாழ்ந்து வந்தனர். இங்கு இந்த விவசாய நிலத்தை சுற்றியுள்ள ஆலங்குளத்தில் மழை காலங்களில் தண்ணீரை தேக்கி வைத்து தேவையான தண்ணீரை எடுத்து விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக இந்த விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. மழை காலங்களில் வரும் தண்ணீரை விவசாய தேவைக்கு எடுத்த பிறகு மீதி தண்ணீரை விவசாய நிலத்தில் உள்ள நீரோடை வழியாக பைங்குளம் ஊராட்சி பகுதியில் உள்ள கொளங்குழி பகுதி வழியாக வெளியேற்றம் செய்து வந்தனர். இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கொளங்குழி பகுதியில் உள்ள நீர் ஓடையின் குறுக்கே பைங்குளம் ஊராட்சி நிர்வாகம் சாலை அமைத்த போது இந்த ஏலாவிலிருந்து தண்ணீர் வெளியேறாமல் எப்போதும் இந்த 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்க தொடங்கியது. இதனால் இங்கு நெல் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. காரணம் என்னன்னா விவசாயம் செய்ய முடியல சார், உள்ள முடியாது. ஏன்னா இது இருமுகம் விளையக்கூடிய நிலமாக்கும். இது மானாவாரி பயிர், அந்த காலத்தில் மானாவாரி பயிர் மழையை நம்பி செய்ததாகும். அதனால் அவ்வளோ பாரம்பரிய தொழில் அது. அவ்வளோ 6 மாதம் இந்த ஆரம்ப சாகுபடியிலேயே உழுதல், இந்த இது நாற்று விடுதல், இந்த இதில் போகும். அதுக்கப்புறம் நடவு தொழில் வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் 2.5 மாதம் எல்லாரும் கிடைக்கும், குடும்பங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும். அது முடிந்த பிறகு திரும்ப ஒரு 2-3 தடவை அது களை எடுப்பாங்க. அந்த களை எடுத்தல் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். அதன் பிறகு என்னன்னா அறுவடை செய்வாங்க. இங்கே இருந்த பெண்களுக்கு எல்லாம் வந்து போரடித்தல், இது சூடடிக்கணும் சொல்லுவாங்க. அங்கே இடத்துல அந்த போரடித்து அந்த சூடலில் அடித்து அப்படியே ஜீவத்தை ஓட்டிட்டு இருந்த மக்கள் பலர் அந்த வழியில் அந்த தொழில் இந்த விவசாய தொழில் வந்து பாரம்பரிய தொழில் அது வந்து அப்படியே எங்களுக்கு கெட்டு போச்சு. தற்சமயம் என்னென்னா ஒரு 15 வருட காலமாட்டு இங்கே வந்து தண்ணி கட்டியிருக்குன்னா நம்ம இந்த ஏலாயிலேருந்து வெளியில் போகிற புறங்கால் அந்த காலை வந்து என்னென்னா பைங்குளம் ஊராட்சி அடியில் காங்கிரீட்டு மடை போட்டு மேலே வந்து ரோடு போட்டதுனால இங்கே உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் அங்கே வெளியேற முடியாததுனால மழை காலங்களில் இங்கே வந்து தண்ணி வந்து 7 அடி 8 அடி வரை, நீங்கள் பார்த்தியா 7-8 அடி வரை தண்ணி கட்டி கிடக்கு. இதுகுறித்து இங்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிள்ளியூர் பேரூராட்சி, முஞ்சரை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு என பல அதிகாரிகளுக்கு புகார் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இங்கு பல லட்சம் ரூபாய் செலவிட்டு வாழை விவசாயம் செய்யும் முயற்சியில் இறங்கிய விவசாயிகள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் தங்களது முயற்சி தோல்வியடைந்து என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் தவித்து வருகின்றனர். கிள்ளியூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து பைங்குளம் ஊராட்சியினுடைய ஒரு எல்கையில் வந்து முடியுது. அப்போ அந்த முடியக்கூடிய இடத்துல வந்து இந்த வடிகால் போகக்கூடிய பகுதியை வந்து எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த தாந்தோண்டித்தனமாக செய்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மடைக்க மேலே எந்தவித ஐடியா இல்லாமல் ஏனோதானேங்கிற அடிப்படையில் இந்த வடிகால் அந்த மழைநீர் அந்த தேங்கிய நீர் வந்து வெளியேறக்கூடிய இடத்துல வந்து ஒரு குறுக்கே வந்து ஒரு சாலை அமைச்சாங்க. அந்த சாலை தான் முக்கியமான காரணம். இந்த விவசாய நிலத்தை நம்பி இங்கு வாழ்ந்து வந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே சென்று வேறு வேலைகள் செய்து வாழ்ந்து வருகின்றனர். அதே நேரத்தில் இங்கு 30 சென்ட் முதல் 1 ஏக்கர் வரை விவசாய நிலங்கள் உள்ள 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மனு.